இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது பார்த்திங்கன்னா எக் செமி கிரேவி. ஃபஸ்ட்டு ஒரு 150 கிராம் பாம் ஆயில், அதில் நம்ம சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்க ஆனியன், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, அது போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 அல்லது 5 பச்சை மிளகாய் போட்டு பொறுமையாக வதக்கும். நல்லா வதக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வெங்காயத்தை பாருங்கள், நல்லா சின்ன சின்ன சுருண்டு நல்லா திரண்டு வருது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 முந்திரி நல்லா நைஸாக அரைச்சி அதை எடுத்து ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பு, மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், இதை போட்டு பொறுமையாக வதக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டிங்கனாலும் முந்திரி தீயாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம முந்திரி அரைச்சி போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கேப் விட்டாலுமே தீயாக இருந்துருதோ பாருங்கள், டக்குன்னு தீயாக இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதுல. இந்த அளவு கெட்டியாக வர வரைக்கும் பிரிச்சுட்டு முட்டை மேலே இந்த மாதிரி ஒரு 4 கீரை விட்டுக்கணும். முட்டை உடைய அதெல்லாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி போட்டு லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். அதாவது இப்போ நான் கரண்டியில் வச்சு ஊற்றுறேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு 1.5 கரண்டி தண்ணி போதும், அவ்வளோதான். ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும், மசாலாவுடைய பச்சை வாசனை, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது. இப்போ நம்ம அனல் பாதியாக்கி கரெக்டாக ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதாங்க. நம்ம